மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு 365 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மை டியர் மாஸ்டர்ஸ், நான் 2005 செப்டம்பர் மாதத்தில் இந்த தியானத்திற்கு பிரவேசம் அடைந்தேன். அந்த நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்த நான் சின்ன வயசுலேருந்து ஃபெயில்யூர் அப்படின்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா படித்து எப்போவுமே பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் நான். அந்த மாதிரி இருக்கிற எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக சென்னை வந்தேன். 2002 பிப்ரவரி 2 சென்னைக்கு வந்தேன். அப்போது வரைக்கும் சென்னைக்கு ஒரு வாட்டி கூட நான் வந்ததே இல்லை. வந்ததுக்கப்புறம் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த சிட்டி என்ன இது இந்த மாதிரி இருக்கு. அப்போது வரைக்குமே ஒரு சின்ன டவுனில் இருக்கிற நான், நல்ல நேச்சரு, சின்ன ஊர், எது வேணும் அப்படின்னாலும் டெலிஃபோன் இல்லாமல் நடந்து போயிடலாம். எங்கே வேணாலும் இந்த சைடில் இருந்து அந்த சைடு ஊருக்கு நடந்து போகலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர். அந்த மாதிரி இருக்கிற நான் ஒரே வாட்டி சென்னைக்கு வரும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. எங்கே போனோம்னாலும் பஸ்ஸு, ட்ரெயின், ஆட்டோ, இல்லை வண்டி, சைக்கிள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து அது சிட்டி கல்ச்சர் செட் ஆகிறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் இல்லை, 1 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது 6 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துட்டு 6 சப்ஜெக்டு 600 மார்க்குக்கு 50 மார்க் வந்துட்டு. எல்லாம் சேர்த்து 50 மார்க், 600 மார்க். எல்லா சப்ஜெக்ட்லேயும் சிங்கிள் டிஜிட் மார்க் வந்துச்சு. அப்போது வரைக்குமே ஃபெயில் அப்படின்னா என்ன அப்படின்றத புரியல. அந்த அனுபவமே இல்லை. ஒரே ஒரு வாட்டி சடனாக அந்த மாதிரி அனுபவம் வரும்போது அந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடம், அவமானம் என்று ஒரு பாடம் சொல்லி கொடுத்துச்சு. அந்த அவமானம் ஏற்றுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வகையில் எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன். எந்த முயற்சியும் எனக்கு ஒரு வெற்றி என்பது கிடைக்கல. அதுக்காக உங்கள் முன்னாடி இன்னைக்கு பேசிட்டு மை டியர் மாஸ்டர்ஸ். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் 2002 வந்த 3, 4, 5 2005 பார்த்தா 6 மாதமாக தூக்கமே இல்லை. கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு, வெயிட் எல்லாமே குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தூக்கமே வராது. ராத்திரி நைட் எல்லாமே 10 மணிக்கு தூங்கினா எப்பயோ வருது. 1 மணிக்கோ 2 மணிக்கோ ஒரு வாட்டி 3 மணி ஆகும் வரதுக்கு. திரும்பி 5:30, 6 மணி வந்தாலும் ஏந்திரிச்சு நம்ம வேலையில் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி 6 மாதம் ஒரு ரொம்ப தீவிரமான கஷ்டம் அனுபவித்தேன். ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டார், தியானத்திற்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி. 6 மாதமாக நிறைய வகையான ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கிடைக்கல. இங்கே கூட அந்த மாதிரி ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பிரமிட் தியான மையத்திற்கு போகும்போது இலவசமாக சொல்லி கொடுத்தாரு. நீ யார் அப்படின்றது கூட கேட்கல. என்ட்ரி ஃபார்ம் எதுவும் இல்லை. டைரெக்டாக உள்ளே போயிட்டு தியானத்தில் அமர வச்சார். அந்த அளவுக்கு சுனிதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா கற்றுட்டார். அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பும்போது முதல்ல வீட்டில் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போனேன். இதுக்காகவே ஊருக்கு போய் தியானம் எல்லாம் சொன்னாக்க எங்கள் வீட்டில் அப்பா அம்மா 2 பேரை சேர்த்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, நீ ஃபாலோ பண்ணாது அப்படின்னார். ஏன் இப்படி சொல்கிறாரு, நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னா, நான் தூங்கினதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டே இருக்கிறது நான் கேட்டேன். இவன் தியானம் அப்படின்றா, அதுக்கப்புறம் கல்யாணம் இல்லாமல் என்ன ஆக போகிறேன்னோ புரியலையே அப்படின்னு சொல்லி, ஐயோ இதுவா உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி காலையில் ஏந்திரத்துக்கு அப்புறம் 18 கொள்கைகளில் என்ஜாய் ஃபேமிலி லைஃப் அப்படின்றது இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த இது வரல மனசு. நான் உட்கார்ந்த உடனே வீட்டில் 5 பேர் நாங்கள். நான் எங்கே உட்கார வேணும் தியானத்துக்கு, வித்தின் 2 மினிட்ஸ் எல்லாரும் வெளில போயிடுவாங்க. நீ மட்டுமே பண்ணிக்கோ, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இருந்துச்சு சூழ்நிலை. ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு
பேச சொல்லி கொடுக்கல. எங்கள் அப்பா ஆகட்டும் அம்மா ஆகட்டும் ஏதாவது சொன்னால் கேட்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது திரும்பி பேச முடியல என்னால். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் கொசு அதை உள்ளே உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் பண்ணி அதுக்கப்புறமா தூங்கினேன். அந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணேன் வீட்டில் இருக்கும்போது. எல்லாரும் தூங்கணும், கொசுவலைக்குள்ளே போகணும், லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் பக்கத்தில் என் தம்பியை இருப்பான். அவன் தூங்குறதுக்கு அப்புறம் நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன். எனக்கு அசைவம் பழக்கம் இல்லை, வீட்டில் சமைக்க மாட்டாங்க, பியூர் வெஜிடேரியன் ஃபேமிலி எங்களுக்கு. அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. பூண்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாரு. அதுக்கு எந்த பிரச்சனையும் சொல்லலை. ஆனால் பக்தி மார்க்கம், பிள்ளையாருக்கு பூஜை பண்ணலன்னா சாபம் வருது, பெருமாள் கோயிலுக்கு போகல அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது, இந்த மாதிரி எல்லாமே சொன்னார். அந்த பிரச்சனையில் அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ண, ஆனால் வரல அவர். சரி, உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்போ வரணுமோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு 1 வீக் ஆனதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன். வீட்டுக்கு எப்பப்போ ஹாலிடேஸ் வருதோ அப்போ எல்லாம் போகும்போது எப்போவுமே இதுதான் பிரச்சனை. நாமம் வச்சுக்கோ, பொட்டு வச்சுக்கோ, வேஷ்டி கட்டிக்கோ, நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. கோயிலுக்கு போகலாம், ஆனால் எங்கேயுமே இருக்காது, அங்கே எதுவுமே ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி இந்த பாதைக்கு வந்து இங்கே ரிசல்ட் வருதுப்பா அப்படின்னா, நீ இங்கே ரிசல்ட் எல்லாமே காலேஜில் வச்சுக்கோ அப்படின்றார். அவருக்கு வேற மாதிரி புரியுது. நல்லா படித்தா உனக்கு ரிசல்ட் வருது, ஆனால் இங்கே வரல அப்படின்னா நீ தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற. ரிசல்ட் ஆனால் அது கிடையாது, மன அமைதி, தூக்கம், ஆரோக்கியம் இதெல்லாம் வருது அப்படின்னா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாது, சொன்னது கேட்கணும், வந்துரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. 2005 நான் வந்தேன். 2006 அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தேன், ஆனால் வரல. 2009 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2012 எனக்குள்ள மாற்றங்கள் எல்லாமே பார்த்துட்டு இதில் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உணர்வுக்கு வந்தார். சரி நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தார். ஸோ என் அம்மா அப்பா 2 பேரும் பண்ண ஆரம்பித்தார். என் தங்கச்சி கேட்க ஆரம்பிச்சிச்சு. என் தம்பி இப்போத்தோருக்கும் அப்படியே இருப்பான். சரி அவனுக்கு இன்னும் டைம் வரல அப்படின்னு சொல்லி இப்போத்தோரு இன்னைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரிப்பா ரைட் அப்படின்னு சொல்லி. ஸோ என் தாத்தா பாட்டி எல்லாருமே இறந்துட்டாரு. அவருக்கு எல்லாருக்குமே தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் அப்பா இந்த இதில் வந்ததுக்கப்புறம் சத்தியம் எல்லாமே உணர்ந்ததுக்கப்புறம் அந்த தர்ப்பணம், அந்த திதி வைக்கிறது, ஒவ்வொரு வருஷத்துக்குமே அது திதி வைப்பாங்க இல்லையா, அது எல்லாமே நிப்பாட்டார். பூஜை எல்லாமே கம்மி பண்ணிட்டாரு. முதல்ல எல்லாமே ரொம்ப அடமெண்ட்டாக ஆர்த்தடாக்ஸாக இருந்துச்சு. இப்போ பூஜை, அந்த கோயில் போகிறது, அது எல்லாமே கம்மி பண்ணிட்டாரு. ஏதாவது வீட்டில் விசேஷம், அதாவது யாராச்சும் பிறந்த நாள் இருந்தால், கல்யாண நாள் இருந்தால், திருமண நாள் இருந்தால், அந்த மாதிரி மட்டும் கோயிலுக்கு போய் வருவாங்க. மீதி நேரத்தில் எல்லாமே வீட்லேயே நமக்குள்ளேயே சாமி இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் ஃபுல்லாக நம்பிக்கை அப்படின்றது வரல. எப்போ அவருக்கு வந்தது அப்படின்னா 2014 எனக்கு ஒரு பையன் பிறந்தான். இவனுக்கு ஜாதக சக்கரம் எல்லாமே எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய எழுதினார். எழுதுறதுக்கு அப்புறம் எனக்கு அந்த புக்கு கொடுக்கும்போது எனக்கு தேவையில்லை, எனக்கு கொடுக்காதுங்க, நான் இதுக்கு பியாண்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. கொஞ்ச நாள் உங்களுக்கே புரியுது. நானே கேட்குறேன் வேணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அவன் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என் பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னும்போது யாருக்கும் சொல்ல. ஏன்னா என் அப்பா அம்மா என் மாமனார் வந்தார் அப்படின்னா இந்த அக்ஷரம் ஸ்டார்டிங் இருக்கணும், இந்த லெட்டர் ஸ்டார்டிங் இருக்கணும், இந்த டேட்டில் இருக்கணும், இந்த டைமில் இருக்கணும், இது எல்லாமே சொல்லும்போது அங்கே சேனல் ஆகாது. நாங்கள் 2 பேர், நான் மனைவி 2 பேர் பத்திரிச்சிக்கிட்ட போய் என் குழந்தை அவர் கைக்கு கொடுத்து பேர் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். 2 பேரும் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, நியூமராலஜி ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்? எதுவுமே இல்லை சார் அப்படின்னா என்ன பேர் வைக்கணும் அப்படின்னாரு. உங்கள் விருப்பம் சார் அப்படின்னு. சொல்லுப்பா என்ன பேர் நீங்கள் எது கூப்பிடுறீங்களோ அதுதான் அவன் பேர் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி அப்போன்னா அவருக்கு கடந்த ஜன்மங்கள் எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
உங்கள் விருப்பம் சார், நீங்கள் எப்படி செஞ்சாலும் அதுதான் உண்மை, அதுதான் கரெக்டு, அப்படியே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம். 3 நிமிஷம் அவங்க கண்ணை மூடி அவனுடைய கடந்த பிரிவுகள் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் யுக்தேஷ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். பேர் வச்சு ஸ்பெல்லிங்கும் சொன்னார் அவங்களே. YUKTESH அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயும் சொன்னார். யுக்தேஷ் அப்படின்னு சொல்லி யுக்தேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஆனதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டாரு, நாங்களும் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் வரும்போது அப்போ தான் கால் பண்ணேன் எங்கள் அப்பா, இந்த மாதிரி பேர் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி. பேர் வச்சியா? நாமக்கரணம் பெரிய ப்ரோக்ராம் பண்ணுமே, நீ எதுவுமே சொல்லாமல் எதுவுமே யாருக்குமே சாப்பாடு உணவு எதுவுமே கொடுக்காம எப்படிரா அது பண்ண அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறோம். இல்லை சார் வந்திருந்தாங்க, நேரம் இல்லை, அதுக்காக உடனே கொடுத்துட்டோம். சரி என்ன பேர் வச்சார் அது சொல்லு அப்படின்னா யுக்தேஷ் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆஃப் ஆகிட்டார். எங்கள் அப்பா 2 நிமிஷம் பேசாமல் ஃபோனில் அப்படியே லைனில் இருக்கிறார். ஏன்ப்பா என்ன ஆயிடுச்சா, அழுகுறீங்களா அப்படின்னு. இல்லை மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா. ஏன் என்ன அப்படின்னா, நான் ஜாதக சக்கரம் எல்லாமே பார்த்து அந்த ஜோஷியர்கிட்ட போய் கேட்கும்போது யா இல்லை யூ அப்படின்ற அக்ஷரத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்கள் சார் வந்து ஜாதகம் பார்க்காம எதுவுமே பார்க்காம இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு புரியுது அப்படின்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அவர் மேலே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் மேலே நம்பிக்கை வந்துட்டு என் அம்மாவுக்கு அப்பா. ஸோ அணிலிருந்து நிறைய தியான சக்கரங்களுக்கு எல்லாமே வந்தார், நிறைய பிரமிட்களுக்கு எல்லாமே வந்தார். பிரமிட் வேலைக்கு போனார். என் அம்மா அங்கே போய் அன்னதானம் எல்லாமே சர்வீஸ் எல்லாமே பண்ணார். என் அப்பா அங்கே எல்லாமே டொனேஷன் எல்லாமே கொடுத்தாரு. ஸோ ஃபைனலாக வந்து என் தாத்தா பாட்டி யாராச்சும் அதை திதி வந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் அங்கே போய் அவங்க கையில் என்ன இருக்குதோ அது எல்லாமே அந்த டொனேஷன் அங்கே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அணிலேருந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் அவங்க செய்யலை. நீ எது செய்யறியோ அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பத்ரிஜி கையில் நீ இருக்கே, அதுக்காக எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தியான குடும்பம் என்பது ஆயிடுச்சு என்னோட வாழ்க்கையில். இதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ். நாம் நிரந்தரமாக ஒரு சத்தியத்திற்கு மீது நம்பிக்கையோட நாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான கதவுகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.